இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் தேவனை நான் சோதரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் ஒரு நல்ல காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையின் மேகத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்னென்ன அடையாளங்களை உணர்த்துகிறார் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக அவருடைய மகிமையின் மேகம் அவருடைய சத்தத்தை கேட்கப்படும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க செய்யும் மகிமையின் மேகம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது தான் அவர் வழிநடத்தி செல்கிறதான பாதையிலே நம்மால் செல்ல முடியும். அவருடைய தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக நாம் எந்த விதமான இடர்பாடுகளும் என்று சொல்லி நாம் இருக்க முடியும். அப்போ முக்கியமாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசேயை குறித்து நாம் தியானித்தோம். மோசே கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்ததினால் இஸ்ரவேல் மக்கள் மோசேயை முறுமுறுத்த போதும், ஆண்டவரை முறுமுறுத்த போதும், மோசேயை துன்புறுத்தின போதும் கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு அவருடைய தேவைகளை சந்தித்தான். மகிமையின் மேகத்தின் வழியாய் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட இந்த மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்ததினால் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், ஆண்டவரை தரிசிக்கும்படி அவருடைய சத்தத்தை கேட்கும்படியான ஆசீர்வாதத்தை மோசே பெற்றுக்கொண்டார். இதை தான் யாத்திராகமம் 24:16 கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது, 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 6 நாள் அளவும் கர்த்தருடைய மேகம் அந்த சீனாய் மலையின் மேல் இருந்தது, மேகம் மலை மகிமையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இதனால் என்ன நடக்கிறது? மேகத்தின் வழியாக கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார், முகமுகமாய் பேசுகிறார். மோசேயை கர்த்தருடைய சத்தத்தை மேகத்தின் வழியாக கேட்கிறார். இப்போ எவன் ஒருவன் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிறானோ அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் இன்னும் என் காதுகளில் கேட்கவில்லை என்று சொன்னால் இன்னும் முழுவதுமாக நான் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரவில்லை என்று சொல்லி தான் அர்த்தம். அது ஒன்றும் மோசையால் மாத்திரம்தான் முடியுமா என்று சொல்லி அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ தவறு யார் பக்கம் இருக்கிறது? நான் தான் முழுவதுமாக இன்னும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக, ஆண்டவருடைய அந்த மகிமையின் மேகத்திற்குள்ளாக வரவில்லை என்று சொல்லி நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யாத்திராகமம் 33ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம் முதல் 11ஆவது வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 11ஆவது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 9ஆவது வசனத்தில் மோசே கூடாரத்துக்கு பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்று கர்த்தர் மோசையோட பேசினார். கர்த்தர் மோசையோட மேகஸ்தம்பத்தின் வழியாய் பேசினதை நாம் பார்க்கிறோம். மேகஸ்தம்பத்தின் வழியாய் எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினதாய் நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பி நாம் ஜெபிக்கும் போதோ, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பி ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது ஆண்டவர் தத்ரூபமாக நம்மிடத்தில் இடைபடுவதை நாம் உணர முடியும். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நாம் முகமுகமாய் தரிசித்திருக்கிறோம்? வேதத்திலே நாம் வேதத்தின் அடிப்படையிலே வேதவசனம் சொல்லுகிறது அவரை நாம் தரிசிக்க முடியும் என்று சொல்லி வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம் அவரை தரிசிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக, அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் முழுவதுமாக வரவில்லை என்று சொல்லிதான் அர்த்தம். இன்னைக்கு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேக்கு கர்த்தர் முகமுகமாய் தரிசிக்கிறதான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்போது ஏன் எனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். அப்ப ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய மகிமையின் மேகத்தினால் என்னை மூடும், உம்முடைய மகிமைக்குள்ளாக நான் வர வேண்டும், உம்முடைய மேகத்தின் நிலையிலே நான் வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தர் மோசையோடு பேசினார். இரண்டாவது, மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எவ்வளோ ஒரு அருமையான பாக்கியம் பாருங்க. எத்தனை பேர் இந்த உலகத்தில் மிகவும் சொற்பமான ஜனங்கள் தான் ஆண்டவரை தரிசிக்கிறதான ஒரு வாய்ப்பை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தார்கள். அந்த கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறதான ஒரு வாஞ்சை இருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த வாஞ்சையை நம்மிடத்திலிருந்து தடை செய்வது என்ன காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பாவ காரியமோ, ஒருவேளை நம்ம எதிலேயோ கட்டி வைத்திருக்கிறதான பொல்லாப்பின் காரியமோ நம்மை தடை செய்கிறது. சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு தடை செய்கிறதான எல்லா காரியங்களையும் நாம் தகர்த்தெறிய வேண்டும். கர்த்தரும் இதை தான் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு பகுதி இதை தான் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 7வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, மேகத்தின் வழியாக ஒரு சாட்சி, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தின் வழியாக ஒரு சாட்சி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். யாரை குறித்து? இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மை குறித்தும் இந்த சாட்சி உண்டாக வேண்டும். பிதாவானவர் நம்மை குறித்து இந்த சாட்சியை கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அதற்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வீட்டிலும் கூட நம்மை குறித்து மற்றவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி உண்டாயிருக்க வேண்டும். இதாதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை குறித்தும் இப்படிப்பட்டதான சாட்சியை பிதாவானவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நாம் திராணி உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை குறித்து இப்படிப்பட்டதான சாட்சி உண்டாக வேண்டும். அப்போதான் பிள்ளைகள் நமக்கு செவி கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு நம்மை குறித்து இப்படிப்பட்டதான சாட்சி உண்டாக வேண்டும். அப்போதான் மற்றவர்கள் நமக்கேற்ற அங்கீகாரத்தை, நமக்கேற்ற கௌரவத்தை மற்றவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கும்போது குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன் என்று சொன்னால் ஒருவை குறித்ததான சாட்சி மற்றவருக்கு பிதாவானவர் மூலமாய் உண்டாயிருக்கும். இந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் போனதுனால தான் எல்லா இடங்களிலும் பிரச்சனை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் இதற்காக நம்மை அழைக்கவில்லை. சமாதானமாய் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கும்படியாக, அவருடைய மேகத்திற்குள்ளாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மோசையோடு கர்த்தர் பேசினது போல, மோசையோடு முகமுகமாய் ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டது போல, இன்றைக்கு நமக்கும் கூட அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறைக்கமுள்ள பரலோக பிதாவே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் இந்த மகிமையின் மேகம் எங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக முழுவதுமாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக முழுவதுமாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. நீர் அப்படி செய்கிற உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை